என்னுடைய வெற்றிக்கனிகள் எனும் பயிற்சியின் வினாத்தாள் 2 மூன்றாம் பக்க வினாக்கள். அதாவது வினாத்தாள் 2 தமிழ் பயிற்சிகளை தொடர்ந்து தமிழ் பயிற்சி வினாக்களை தொடர்ந்து சிங்கள ஆங்கில சொற்களும் அடுத்து 28 29 புள்ளிகளுக்குரிய கணித பயிற்சிகளும் இடம்பெறுவது வழக்கம். முற்றிலும் அரச பரீட்சை நடக்கின்ற பரீட்சைகள்ல நடைபெறுகின்ற முறை. இப்ப இதுல 7வது வினாவை பாருங்கோ. பின்வரும் பழமொழியை பூர்த்தி செய்க. மொழி என்பது சொற்கள், பழமொழி என்பது பழைய சொற்கள் ஊடாக உருவாகின ஒரு வாக்கியம். அதாவது பழமொழி என்பது எழுத்தறிவு வருவதற்கு முன்பே மக்கள், எங்களுடைய மூதாதையர் தங்களுடைய அனுபவ அறிவை கொண்டு பேச்சு வழக்கில பயன்படுத்திய வாக்கிய தொடர்கள் தான் பழமொழிகள். அந்த பழமொழிகளுக்கு நிறைந்த கருத்துக்கள் இருக்க சாதகம் உண்டு. அதாவது அந்த பழமொழிகள் அவர்களுடைய அனுபவ கருத்து, அதாவது அது அனுபவத்தை கொண்டு அவர்கள் அந்த அனுபவ அறிவை, பட்டறிவு, பட்டறிவு ஏட்டறிவு என்று சொல்றது. பட்டறிவு என்றால் அனுபவித்த அறிவு, ஏட்டறிவு என்றால் புத்தகத்துல வாசித்து பெறுகின்ற அறிவு. அப்ப இது பட்டறிவின் மூலம் அவர்கள் தங்கள் சொற்களை புனைந்து உருவாக்கியதுதான், தங்களால் முடிந்தளவு சொற்களை புனைந்து உருவாக்கியதுதான் பழமொழி என்பதாகும். இந்த பழமொழியில உள்ள முக்கியத்துவம் என்னென்றால், அதிக சொற்களை பயன்படுத்தி சொல்ல வேண்டிய விடயத்தை குறைந்த சொற்களை பயன்படுத்தி துல்லியமாக மிக தெளிவாக விளக்கமளிக்கும் ஒரு பயிற்சி என்பதை கருத்திட கொள்ளுங்கோ. இதுல பாருங்கோ, பழக பழக. பழக என்றால் ஒன்றோடு நாங்கள் அந்யோன்யமாக இணைந்திருக்க இருக்க இருக்க பாலும் புளிக்கும். அப்ப பால் என்பது மிக இனிப்பு சுவையுள்ள சத்துள்ள ஒரு உணவு. அந்த உணவால ஒரு பாதகமும் இல்லை, சாதகம்தான் கூட. ஆனா அப்படிப்பட்ட பால் கூடி நாங்க அளவுக்கு மேலே குடிக்கக்கூடாது என்பதுதான் இந்த மேலோட்டமான கருத்து. அதாவது எந்த ஒரு விடயத்தையும் அளவோடு செய் என்பதுதான் இதுக்கு கருத்து. ஒரு விடயத்திலே நாங்கள் ஆழம் கூடுதலாக போகின்ற போது, கூடுதலாக ஈடுபடுகின்ற போது அந்த விடயமே எங்களுக்கு சாதகம் இல்லாமல் அமைந்துவிடும். பழக பழக பாலும் புளிக்கும் என்பது கருத்து. பார்க்கும் மூதாதையர் இப்படியான சொற்களை எவ்வளவு அருமையாக கருத்துக்களை கொண்டு ஒரு பழமொழியாக உருவாக்கி இருக்கிறார்கள். சரி, இனி அடுத்த வினா, எதிர்ச்சொல்லை எழுதுக. எதிர்ச்சொல் என்பது ஒற்றுமைக்கு எதிர்ச்சொல் வேற்றுமை. ஒற்றுமை என்றால் ஒற்றுமையாக இருப்பது, அதாவது உறவு வகையில சரி, மற்றும்படி ஒரு பொருளோடு உள்ள தொடர்பு வகையிலும் சரி, ஒற்றுமை என்பது இணைந்திருப்பது, வேற்றுமை என்பது பிரிந்திருப்பது. அப்ப அதற்கு எதிரான கருத்து. நாங்கள் 9வது பயிற்சியை பார்ப்போம். நான் தவறுகளை மட்டும்தானே அளிக்கின்றேன். பன்மை வாக்கியமாக மாற்றி எழுதுக. இங்கே ஒரு வாக்கியத்தை நாங்க ஒருமையிலிருந்து பன்மையாக மாற்றுகின்ற போது அந்த வாக்கியத்தின் இழுவாய் பயனிலை சொற்களை மாத்திரம்தான் முக்கியமாக பன்மையாக மாற்ற வேண்டும். மற்ற சொற்களை நாங்கள் மாற்ற வேண்டிய அவசியம் இல்லை. இப்ப இதுல பயனிலை சொல் அளிக்கின்றேன். அப்ப அதை வைத்துக் கொண்டு நாங்கள் யார், எது, எவை, இது அளிக்கின்றேன் என்பது உயர்திணை சொல் என்பதால், உயர்திணை வினை சொல் என்பதால் யார் அளிக்கின்றேன் நான். அப்போ இழுவாயும்
பயனிலையும் கண்டுபிடிச்சிருக்கோம். நான் அளிக்கின்றேன். இந்த ரெண்டும் தான் பன்மையாக மாற வேண்டிய முக்கியத்துவம், எழுவாயும் பயனிலை. அப்ப அளிக்கின்றேன் என்பது ஒருமை. அப்ப நாங்க பயனில் பன்மையாக மாற்றும் போது அளிக்கின்றோம். அப்ப அளிக்கின்றோம் என்றால் யார் அளிக்கின்றோம்? நாங்கள் அளிக்கின்றோம். அப்ப நாங்கள் தவறுகளை மட்டும்தானே அளிக்கின்றோம் என மாற்றி எழுதி கொள்ள வேண்டும். அடுத்த 10வது வினாவை பாருங்கோ. வாக்கியத்தில் விடுபட்ட எழுத்துக்களை தெரிவு செய்து எழுதுக. இதில லகர லகர நகர நகர என்ற ஒலி வேறுபாடுள்ள சொற்களை நாங்க அந்த சொற்களை உச்சரிக்கின்ற ஒழுங்கமைப்பில அந்த எழுத்துக்களின் எந்த எழுத்து பொருத்தமானது என்பதை தெரிவு செய்கிறோம். கிளியின், அப்ப கிளியின் என்பது காலுள்ள லீனா என சொல்லிக் கொள்ளலாம். அப்ப நாங்க கிளியின் என்பதற்கு இந்த லீயை பயன்படுத்த வேண்டும். அடுத்துள்ள சொல்ல நாங்க பார்க்கின்ற போது குருவிகள் பறவைகளின் அழகு. அப்ப அழகு என்ற சொல்லுக்கு இந்த பாம்பு லானாவை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். அடுத்தது பானாவில தொடங்கி இம்மன்னாவில முடிகிறது. படம் என்று வரலாம், ஆனால் லானா இங்க இல்லை. அப்ப இங்க உள்ளதுல பொருத்தமானது பழம் அல்லது பழம். ஆனா இது ஒரு வாக்கியத்தில் விடுபட்ட எழுத்துக்களை தானே செய்ய சொல்ல. அப்ப கிளியின் அழகு பழம் என்பதுதான் இங்கே பொருந்தும். அதாவது இதே லானாதான் இங்கேயும் இடம்பெறுகின்றது. கிளியின் அழகு பழம் வாய்ந்தது. அப்ப இந்த அதாவது விடுபட்ட சொற்களை எழுத்துக்களை சொற்களை இட்டு பூர்த்தி செய்தல். நன்ற மாணவ செல்வங்களே, இனி நாங்கள் 10 புள்ளிகள் 8, 9 புள்ளிகளுக்குரிய ஆங்கில சிங்கள சொற்களை பார்வையிட வேண்டும். இப்ப 11வது வினா. லார்ஜ். லார்ஜ் என்றால் பெரியது. அப்ப அதற்குரிய ஆங்கில எழுத்தை நாங்க அதில இட வேண்டும். LARGE. லிட்டில் என்றால் சிறியது. LITTLE. அடுத்தது கிரேட். கிரேட் என்றால் தரம். அடுத்தது ஸ்விங் என்றால் பாடுதல். அப்ப அதற்குரிய ஆங்கில எழுத்துக்களை இட்டு அதை பூர்த்தி செய்ய வேண்டும். பின்வரும் ஆங்கில சொற்களின் கருத்தை தமிழில் எழுதுக. கட் என்பது பூனை, டெயில் என்பது வால், குரோ என்பது காகம், ப்ரூம் என்பது தும்புத்தளி. அடுத்த 13வது வினாவை பார்வையிடுவோம். பின்வரும் ஒவ்வொரு வினாவிலும் சொற்களை சரியாக ஒழுங்குபடுத்தி கருத்துள்ள 2 வாக்கியங்கள் எழுதுக. சொற்களை ஒழுங்குபடுத்துவதன் மூலம் கருத்துள்ள வாக்கியம் கிடைக்கும். அப்ப அதுல இப்ப நாங்க பார்க்கிறோம் கேன், சி, யூ, வாட். அப்ப ஆங்கிலத்தில அதாவது எழுவாய் பயனிலை அமைவது மாறி அமையும். அதை பற்றி நீங்கள் ஓரளவு அதாவது ஆங்கில வாசிப்பாற்றல வளர்த்துக் கொள்வது போதும். அதை பற்றி எல்லாம் நீங்கள் இப்ப பெருசாக சிந்திக்க தேவையில்லை. அப்ப அந்த முறையில நாங்க இந்த வாக்கியத்தை உச்சரித்து பார்த்தாது வாட் யூ கேன் see. உன்னால் இதை பார்க்க முடிகின்றது. வாட் யூ கேன் see. அடுத்தது ஐ ஆம் ரீடிங் ஏ புக் என்பதை ஒழுங்கமைத்து வாக்கியமாக்க வேண்டும். கிதர எனும் சொல்லை எனும் சிங்கள சொல்லுக்குரிய தமிழ் கருத்தை எழுதுக. அப்ப கிதர என்றால் வீடு என்பது ஆகும். அடுத்த கேள்வி, எனக்கு பின்னரும் வாக்கியம் சிங்களத்தில் கூறப்படும் விதத்தை தமிழ் எழுத்துக்கள் எழுதுக.
எனக்கு ஒரு அண்ணாவும் ஒரு தங்கையும் உள்ளனர். அப்ப மத ஐயா எக்கெனெக் நங்கி எக்கெனெக் இன்னுவோ எனக்கு ஒரு அண்ணாவும் ஒரு தங்கையும் உள்ளனர். மற்ற ஐயா எக்கெனெக் நங்கி எக்கெனெக் இன்னுவோ என்று சொன்னால் சரியானது. இனி நாங்கள் கணித பகுதிக்கு முதல் வினாவில ஈடுபடுகின்றோம். 16வது வினா. எண் பெயருக்கு ஏற்ப எண்ணை எழுதுக. இங்கே சொற்களில் தரப்பட்ட எண்ணுக்குரிய பெயருக்கு ஏற்ப நாங்கள் அதற்குரிய இலக்கங்களை எழுதி அந்த பெருமானத்தை வழிகாட்ட வேண்டும். 212. அப்ப நாங்க இப்போ இடமிருந்து வலமாகத்தான் எழுதுவோம். நாங்கள் கழிக்கின்ற போது வலமிருந்து இடமாக கழித்தாலும் எழுதுகின்ற போது இடமிருந்து வலமாகத்தான் எழுதுகின்றோம். 212 என்றால் 2, 1, 2 என எழுதுதல் வேண்டும். 377 377 என எழுதுதல் வேண்டும். 35,403 35,403 என எழுதுதல் வேண்டும். நன்றி.